நீயே என் உயிரானாய் அத்தியாயம் 15. ஒரே நிமிடத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் அனைத்துமே நடந்து முடிந்திருந்தது. ஸ்ரீலட்சுமி முதல் மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்திருந்தாள். அதிர்ச்சியில் அவள் கத்திய சத்தம் அங்கிருந்தவர்களை ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைய வைத்தது. அருணை தொடர்ந்து மாறனும் அந்த இடத்திற்கு வர அந்த கோபத்தில் அந்த பெண்ணை பலார் என அடித்திருந்தான். அருண் தான் வேகமாக மாறனை பிடித்து கொண்டான். அண்ணா, முதல்ல ஸ்ரீலட்சுமியை பார்க்கலாம், இவளை அப்புறமா பார்த்துக்கலாம் என்று கிட்டத்தட்ட இவனை இழுத்து கொண்டு கீழே ஓடினான். கெட்ட நேரத்திலும் ஒரு நல்லது போல கார்டனை சுத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்த புட்களை எல்லாம் வெட்டி ஒரு இடத்தில் குவித்து வைத்திருந்தனர். ஸ்ரீலட்சுமி விழுந்தது அந்த இடத்தில்தான். விழுந்த வேகத்தில் அங்கிருந்து உருண்டு தரையில் வந்து இருந்தாள். உடலில் நல்ல அடி, காலில் சற்று அதிகமாகவே. விழுந்த அதிர்ச்சியில் அரை மயக்க நிலைக்கு சென்றிருந்தாள் ஸ்ரீ. வேகமாக அவளுக்கு அருகே சென்ற மாறன் ஸ்ரீயை கையில் தூக்கியிருந்தான். கையில் ஏந்திய அந்த நொடி மாறன் மொத்தமாக உடைந்திருந்தான். அரை மயக்க நிலையிலும் வழியில் முணங்க அத்தனை ஆத்திரம். அப்போதே முடிவு செய்து விட்டான், ஸ்ரீயை இந்த நிலைக்கு ஆக்கியவளை விடப்போவதில்லை என்று. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிடு. சிவாவை உடனே ஸ்டேஷன் போக சொல்லு. வேக வேகமாக அடுத்தடுத்து செய்ய வேண்டியதை கூறியபடி வண்டியில் ஏற்றினான். சரிண்ணா, இதோ சொல்லிடுறேன். ஏற்கனவே அங்கே தயாராக இருந்த தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி புறப்பட்டான். அருணும் அவனோடு புறப்பட்டு இருந்தான். பிரபலமான பணக்காரர்கள் மட்டுமே ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அவளை அட்மிட் செய்தனர். இவர்கள் அங்கு சென்ற உடனேயே அவசர சிகிச்சையை தொடங்கி இருந்தார் டாக்டர். உச்சி முதல் பாதம் வரைக்குமே அனைத்து ஸ்கேன் செய்து இருந்தனர். ஸ்ரீலட்சுமிக்கு காலில் தான் சிறு ஃப்ராக்சர் ஆகி இருந்தது. வேறு எங்கும் அடிபடவில்லை. காலில் கட்டு போட்டு இருந்தனர். உடலிலும் அங்கெங்கே அடிபட்டு இருந்தது. மருந்தின் உபயத்தால் தற்சமயம் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஸ்ரீலட்சுமி. இவளுக்கு அடிபட்டு விட்டது என்று தெரிந்த உடனேயே சுந்தரமும் அவருடைய மனைவியும் இங்கே வந்திருந்தனர். இவன் கண் விழிப்பதற்காக மாறனோடு அவளுக்கு அருகே காத்திருந்தனர். அருணும் அங்கிருந்து நகரவில்லை. அருண் அவளை முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? எத்தனை தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கு வந்து இப்படி ஒரு வேலை செய்வா? அண்ணா, என்ன இது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுண்ணா, பார்த்துக்கலாம். முதல்ல நான் சொன்னது செய் அருண், பிறகு மற்றதை பார்த்துக்கலாம். தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்க. அப்படியெல்லாம் எதுவும் தப்பிக்க முடியாது. எப்படி அமைதியாக இருக்க முடியும்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் ஏதாவது ஆகியிருந்தா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சற்று நேரத்தில் ஸ்ரீயை பார்க்க இவர்களை எல்லாம் அனுமதித்தனர். ஸ்ரீ கூட கண் விழித்து சுற்றிலும் பார்க்க ஆரம்பித்திருந்தாள். அருண் தான் முதலில் உள்ளே சென்றது. என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? ஒரு நிமிஷத்தில் அத்தனை பேரையும் இப்படி பதட்டப்பட வச்சுட்டீங்க. சாரி அருண், ஷட்டுன்னு இப்படி தள்ளி விடுவாங்கன்னு நினைக்கல. சாரி, என்னால் தான் இத்தனை பிரச்சனை. இப்போது மாறனை பார்த்து கூறினாள். ஒருத்தங்க எந்த மாதிரி என்ன எண்ணத்தில் பக்கத்தில் வர்றாங்கன்னு கூட புரியாதா? கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாடி அப்படிங்கிறதால ஆச்சு. அதே நேரம் 3வது மாடி 4வது மாடியில் செட் போட்டிருந்தா இந்நேரம் உன்னோட உயிர் போயிருக்கும். அறிவே கிடையாதா உனக்கு? சட்டுன்னு அவங்க தள்ளி விடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அவளுக்கு என்ன மரியாதை? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. மாலைக்குள்ளே உன்கிட்டையும் விசாரிக்க வருவாங்க. நடந்தது அப்படியே சொல்லுடு ஸ்ரீ. இவன் சொன்னதை கேட்டு அமைதியாக இருந்தாள் ஸ்ரீ. பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போது மாறன் தான் கேட்டது. கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த பொண்ணோட எதிர்காலம். ப்ளீஸ் மாறன் சார், இந்த ஒரு தடவை விட்டுடுங்க. ஆமாம்மா, அவங்க பண்ணினது சாதனை. பாராட்டி அவங்கள அழைச்சி விருந்து கொடுக்கலாமா? அருண் நக்கலாக கேட்டான். அருண், எப்போ இத்தனை தூரம்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடந்துக்கிட்டாலோ அப்போவே நடந்துக்கிறதுக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். முறை தகராறு செய்யும் போதே அந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா இன்றைக்கு இத்தனை பிரச்சனை ஆகி இருக்காது. மாறனும் தன்னுடைய பங்குக்கு சத்தமிட ஆரம்பித்தான். போதும் ஸ்ரீ, அண்ணா ஏற்கனவே கோபமாக இருக்கிறாங்க. நீங்கள் வேற கூட கூட பேசாதீங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. வலிக்குது அருண், உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. கால் என்று அப்போதுதான் காலை பார்த்தால் ஸ்ரீ. அச்சச்சோ, ஏன் இப்படி பெரிய கட்டு போட்டிருக்கிறாங்க? பெருசாக எதுவும் இல்லை ஸ்ரீ, சின்ன ஃப்ராக்சர் தான். தற்சமயம் காலை அசைக்கக்கூடாது, அதுக்காக தான் கட்டு போட்டிருக்கிறாங்க. இது எந்த ஹாஸ்பிட்டல் என்று சுற்றிலும் பார்த்தாள். சக்கரவர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஏன் கேட்குறீங்க? அச்சச்சோ, ஏதாவது சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமே. இது காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் ஆச்சே, இங்கேயா வந்திருக்கிறோம்? கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா? சத்தமாக இவளிடம் சொன்னவன் அருணை பார்த்து, நான் சொன்னது என்னடா ஆச்சு என்று கேட்டான். அண்ணா, அந்த பொண்ணை கைது பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே இல்லையா? அருண் என்று ஸ்ரீ கூப்பிட்டாள். அதுதான் கால் வலிக்குதுன்னு சொல்கிறல்ல, கண்ணை மூடிட்டு பேசாமல் இரு. ஏதாவது பேசினா என்ன சொல்வேன்னு தெரியாது. இப்போதும் மாறன் தான் பேசினான்.
அண்ணா எத்தனை கோபம் ஆகாதுண்ணா. முதல்ல நம்ம முன்னாடி போலாம். இங்க வேற ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பத்திரிக்கைக்காரங்க உங்ககிட்ட பேச தயாரா டைம் கேட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்குடா இந்த நேரத்துல என்கிட்ட பேசணும்? அண்ணா அங்க செட்ல நடந்தது யாரோ மொபைல்ல வீடியோவா எடுத்து YouTubeல லீக் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக பத்திரிக்கைக்காரங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே YouTube, Instaன்னு இதத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் தமிழ்நாட்டு பொண்ண மும்பை பொண்ணு பொறாமையில மாடியிலேருந்து தள்ளிட்டான்னு போய்க்கிட்டு இருக்கு. அருண், இப்போதைக்கு நான் யாரையும் பார்க்குற நிலைமையில இல்ல. முதல்ல அந்த பொண்ணு கைது பண்ணட்டும். அதுக்கு பிறகு மீடியா ஆட்கள சந்திக்கிறேன். சரிண்ணா, நீங்க வேணும்னா வீட்டுக்கு கிளம்புங்க. நான் இங்க இருந்து ஸ்ரீய பார்த்துக்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல. நீ புறப்படு. நான் இங்க தான் இருப்பேன். ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க கூட நானும் இருந்து பார்த்துக்கிறேன். போயிட்டு காலையில வா என்று என்ன செய்யணும்னு சொல்றேன். மறுபடியும் கூட ஸ்ரீ மருந்தினால் தூங்கியிருந்தால் இரவு 8 மணிக்கு நெருங்கும்போது சுந்தரம் அவரது மனைவி 2 பேரையுமே வீட்டுக்கு அனுப்பியிருந்தான். அங்கிள், நானே ஸ்ரீ பக்கத்துல பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ராத்திரி எல்லாரும் தங்க இங்க அனுமதி கிடையாது. நர்ஸ் கூடவே இருப்பாங்க. அதனால பயம் இல்லாம புறப்படுங்க என்று அனுப்பி வைத்தான். சொந்தம்ன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த பொண்ணுக்கு. ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என புலம்பியபடியே புறப்பட்டனர். அவர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு ஸ்ரீக்கு அருகிலேயே ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டான். தூக்கத்திலும் கூட வலியினால் சற்றே முணங்கிக் கொண்டே இருந்தாள். நடு இரவை நெருங்கும்போது ஸ்ரீக்கு காய்ச்சல் அடிக்க துவங்கி இருந்தது. வேகமாக சென்று நர்ஸை அழைத்து வர ஊசி போட்டு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றிருந்தாள். மாறன் விடிய விடிய தூங்கவில்லை. காலையில் இவள் கண் விழித்த போது பார்த்தது இவனுடைய கலங்கிய முகத்தைத்தான். கண்கள் இரண்டும் கோவைப்பழம் போல சிவந்து இருக்க இவன் முகத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். காலை 8 மணிக்கு எல்லாம் அருண் இங்கே வந்திருந்தான். என்னண்ணா, நைட்டெல்லாம் தூங்கலையா? இப்படி தான் உட்காந்துருக்குறீங்க. எந்திரிங்கண்ணா, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மறுபடியும் வருவீங்களா? ஹாய் ஸ்ரீ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வலி பரவாயில்லையா? என்ன சாப்பிட சொன்னாங்க என்று இவளிடம் விசாரிக்க ஆரம்பித்தான். ஸ்ரீயின் கண்கள் முழுக்க முழுக்க மாறனையே பார்த்து கொண்டிருந்தது. நேற்று சற்று கோபமாக இவளிடம் கத்திய பிறகு அவனிடம் பேசுவதற்கே இவளுக்கு பயமாக இருந்தது. ஏற்கனவே ஷூட்டிங் என்று வரும்போது எத்தனை செலவாகும் என்று இவளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அடிபட்டு படுத்திருப்பது அவனுக்கு இன்னமும் நஷ்டம்தானே. அதனால்தான் தன் மீது கோபமாக இருக்கிறான் என நினைத்து கொண்டாள். மாறனின் மனநிலை துளி கூட இவளுக்கு புரியவில்லை. மெல்ல தயங்கி தயங்கி, மாறன் சார் ப்ளீஸ், நீங்கள் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வாங்க. படத்தில் எடுக்க வேண்டிய வேறு காட்சிகள் எடுங்க. ஒரு 2 நாள் போதும், நான் ரெடியாகிடுவேன். நான் என்னோட போர்ஷனை முடிச்சு கொடுத்துடுவேன் என்று கூறினாள். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறதா நினச்சிருக்கிறியா ஸ்ரீ? இன்னும் 10 நாளைக்கு காலை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ பாட்டுக்கு நடக்கிறேன்னு சொல்கிற. வேற ஏதாவது இழுத்து வச்சுக்காத. இப்போ சொல்கிறது தான். எப்போ என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? கோபமாக கத்திவிட்டு வெளியேறினான். அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுகிறீங்க? மாறனின் பின்னோடு கேட்டபடி நடந்தான் அருண். நீ சும்மா இருடா. காலை உடச்சிக்கிட்டதும் இல்லாமல் இவ என்ன பேச்சு பேசுகிறா பாரு. 2 நாளில் சரியாயிடுமா. விழுந்து கிடக்கும்போது பார்த்தவனுக்கு தான் தெரியும், உயிரே என்கிட்ட இல்லை. இவ பணக்கணக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறா. அண்ணா ப்ளீஸ், நீங்கள் முதல்ல வெளியே வாங்க என்று இழுத்து கொண்டு நடந்தான் அருண். முதல்ல மீடியாக்காரங்களை சந்திச்சுடுங்கண்ணா. இப்போது மக்கள்கிட்ட நம்ம படம் இன்னும் நல்லா ரீச் ஆகும். எல்லாரும் அந்த பொண்ணு மேலே அவ்வளவு கோபமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுண்ணா, காலையிலேயே 4-5 ப்ரொடியூசர் இந்த படத்தை இப்போவே வாங்கிக்கிறதா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையால் நம்ம படத்தோட டாபிக் தான் மீடியா ஃபுல்லாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல வர அருண்? இவளுக்கு அடிபட்டதை வச்சு ஆதாயம் தேடிக்க சொல்கிறியா? அப்படி இல்லைனா சின்ன இன்டர்வியூ மாதிரி கொடுத்து இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. மேற்கொண்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ஏன்னா இப்போ யாரையும் பார்க்க முடியாது அருண். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினோம் இல்லையா? என்ன ஆச்சு? அவளை பிடிச்சாங்களா இல்லையா? அந்த பொண்ணு ஸ்டே ஆர்டர் வாங்கி இருக்குண்ணா. ஸோ நம்ம எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாது. இன்றைக்கு ஸ்ரீ கிட்ட விசாரிக்க வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ சொல்கிற பதிலை வச்சு தான் மேற்கொண்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படின்னா சரி, நீ ஏன் ஸ்ரீகிட்ட பேசிடு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று மாறன் புறப்பட்டான். அருண் வந்து ஸ்ரீயிடம் பேச தற்சமயம் யாரிடமும் பேச முடியாது என்று அவனிடம் கேட்டுக்கொண்டாள். ப்ளீஸ் அருண், எனக்கு போலீஸ்னால் ரொம்ப பயம். ஏற்கனவே ரொம்ப கால் வலிக்குது. இந்த நேரத்தில் அவங்கள சந்திக்கலை. 2 நாள் போகட்டும் ப்ளீஸ். இங்கே வர சொல்லாதே என கெஞ்சி கொண்டிருந்தாள். உங்கள் இஷ்டம் ஸ்ரீ, அங்கே அண்ணா கத்துறாங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். 4 நாட்கள் முடிந்த போது ஸ்ரீ ஓரளவிற்கு தெளிந்திருந்தார். பகல் முழுக்க அருண், சுந்தரம், அவரது மனைவி என்று மாறி மாறி பார்த்து கொண்டனர். இரவில் வழக்கம் போல மாறன் வந்து அருகே இருந்து கவனித்து கொண்டான். சிரித்து பேசுவதெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் முதல் 2 நாட்கள் திட்டியது போல இவளிடம் பேசவில்லை. அவன் அருகில் இருந்தாலே ஸ்ரீ அமைதியாக உட்கார்ந்து விடுவாள். அவனுடைய பேச்சு அரட்டை எல்லாம் அருணிடம் மட்டுமே. இவனை பார்க்கும்போது உள்ளுக்குள் சற்று பயம் இருக்கத்தான் செய்தது.
பாதி நாள் காலையில் கண் விழிக்கும்போது இவளது பெட்டிலேயே தலை சாய்த்து தூங்கிக் கொண்டிருப்பாள். அடர்ந்த தலைமுடியோடு குழந்தைத்தனமாக அந்த முகத்தை பார்க்கும்போது தூங்கும்போது எத்தனை பாவமாக தெரியுது. ஆனால் விழித்திருந்தா ஷபா, முகம் பார்த்து பேச முடியாது. அத்தனை டெரராக இருக்கிறது. எப்படி தான் இவருக்கு கீழே வேலை செய்கிறாங்களோ இப்படித்தான் மனதில் தோன்றும் ஸ்ரீலக்ஷ்மிக்கு. 8 நாள் தாண்டிய போது இப்போது ஸ்டிக் கொண்டு மெல்ல நடக்க ஆரம்பித்திருந்தாள் ஸ்ரீ. அங்கே இருக்கும் நர்ஸ் பெண்கள் எல்லோருமே இவளுக்கு நண்பர்களாக மாறியிருந்தனர். எதையாவது வளவள என பேசிக்கொண்டு நேரத்தை நகர்த்துவார். அன்றும் கூட ஒரு நர்ஸிடம், எப்போ என்ன டிஸ்சார்ஜ் செய்வீங்க? என்ன அவசரம் ஸ்ரீ, மெதுவாக போகலாம் இருங்க, எப்படியும் பில்லை பே பண்ண போகிறது உங்கள் டைரக்டர் சார் தானே, அப்புறம் என்னவா? எது விட்டால் சொத்தையை எழுதி வாங்கிடுவீங்க போல இருக்கே. முதல்ல என்னை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இப்போ கால் வலியெல்லாம் இல்லை தெரியுமா? அடடா, மேடம்க்கு விஷயமே தெரியாதா? உங்கள் டைரக்டர் சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? சற்று சுத்தமாக நல்லா ஆகாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசி கொண்டு இருக்கும்போதே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நிமிடம் பரபரப்பாக ஆரம்பித்தது. வேகமாக ஸ்ட்ரெச்சரை வாசலுக்கு எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் ஒன்று ஹாஸ்பிட்டலுள் வந்து நின்றது. நிமிட நேர சூழ்நிலையே மாறியிருந்தது. என என்று மாடியிலிருந்து கீழே நடப்பதை சற்று ஆச்சரியமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் ஸ்ரீ. அத்தியாயம் 16. அப்போது ஆரம்பித்த பரபரப்பு 1 மணி நேரம் தாண்டிய பிறகே குறையவில்லை. ஸ்ரீலக்ஷ்மி மனதிற்குள் நினைத்து கொண்டாள், யாரோ பெரிய ஆள் போல இருக்கு, அதுதான் இத்தனை பரபரப்பு. பாவம், என்ன பிரச்சனையோ, எதா இருந்தாலும் நல்ல முறையில் சரியாகிடணும். இப்படி கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். அடுத்து இவளை பார்ப்பதற்கு வந்த நர்ஸ் கூட 2 மணி நேரம்தான் இவளது அறைக்குள் வந்தது. யார் அந்த விஐபி? ஹாஸ்பிட்டல் 2 நிமிஷத்தில் தலைகீழாக மாறிடுச்சு. பெரிய அரசியல்வாதியோ இல்லாட்டி பெரிய நடிகரா? யாருக்கு என்ன ஆச்சு? பயப்பட எதுவும் இல்லை தானே? கொஞ்சம் ஆர்வமாக கேட்டால் சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் விஐபி தான் எங்களுக்கு சம்பளம் தர்ற முதலாளி. இப்படி சொல்லலாமா? இன்றைக்கு அவரை இப்படி ஒரு நிலையில் பார்க்கவே முடியலை. பயங்கர ஷாக்காக இருக்குது. அத்தனை ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த நேரம் அங்கே தான் இருக்கிறாங்க. யார்? சக்கரவர்த்தி சாரா? யோசனையோடு கேட்டால் ஸ்ரீ. இல்லை, அவரோட பையன் வினோத் சக்கரவர்த்தி சார். அவருக்கு கொஞ்சம் பர்சனலாக பிரச்சனை இருந்தது. அது இப்படி ஒரு வேலையை செய்ய தூண்டும் போல இருக்குது. என்ன பண்ணினாங்க எனக்கு புரியலை என்று கேட்டார். தற்கொலை முயற்சி, அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரையை போட்டிருக்கிறார். வாட்? என்னது? வினோத் சாரா என்று வேகமாக எழுந்து அமர்ந்தபடி கேட்டாள். அவர் உங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வி இது? அவரை தெரியாமல் இருக்குமா? அதுவும் என்ன போல் புத்தகத்தின் மேலே பைத்தியமாக இருக்கிற ஒருத்தருக்கு அவரோட அறிமுகம் இல்லாட்டி தான் அதிசயம். ஆமாம், கொஞ்சம் ஃபேமஸான ஆர்த்தர் தான். ஒரே நேரத்தில் மாதத்துக்கு 2 புத்தகம் வரைக்கும் எல்லாம் வந்திருக்கு என்று நர்ஸ் இவளிடம் கூறினாள். இப்போ எப்படி இருக்கிறாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை தானே? உயிருக்கு ஆபத்து இல்லையே? நல்ல வேலை, சரியான நேரத்தில் அவரோட சமையற்காரர் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். உங்களுக்கு தெரியாது ஸ்ரீ, அவரையும் அவரோட ஒய்ஃபையும் 2 முறை பார்த்துருக்குறோம். இங்கே வந்திருக்கிறாங்க. அத்தனை பொருத்தமான ஜோடின்னு தோணும். பார்க்க கண்ணுக்கு நிறைவாக அவ்வளவு அழகாக இருப்பாங்க. தெரியுமே, நான் அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே பார்த்துருக்குறேன். டிவியில் கூட 2 பேரும் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அருமையாக இருந்தது. ஆமாம் ஸ்ரீ, யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல. கல்யாணமாகி 10 மாதம் தாண்டி இருக்கும்போதே பிரிஞ்சுட்டாங்க. சமீபத்தில் டைவர்ஸ் ஆகிவிட்டதாக கூட பேச்சு இருந்தது. ஆனால் உண்மை எதுவும் எங்களுக்கு தெரியாது. பெரிய இடத்து விஷயம் நிறைய வெளியில் தெரியறதே இல்லை. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே மாறன் அருணோடு இங்கே வந்திருந்தான். ஊர் நியாயமெல்லாம் நல்லா பேசு ஸ்ரீ, ஆனால் உன்னோட பிரச்சனையை பார்க்காத. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி விசாரணைக்காக வரேன்னு சொன்ன போலீஸ்காரர்கிட்ட ஒழுங்காக சொல்லி இருந்தால் இந்நேரம் உன்னை தள்ளிவிட்ட பொண்ணு கைது பண்ணி இருப்பாங்க. பிடிவாதமாக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கிறதுல எனக்கு என்ன ஆகிடப்போகுது? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு தேவையான தண்டனை தான் கிடைச்சிருச்சே மாறன் சார். என்ன கிடைச்சது சொல்லு என்று கோபமாக கேட்டான். என்கிட்டையும் மொபைல் இருக்குது மாறன் சார். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு படம் எதுவும் இல்லை. இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு யாருமே அந்த பொண்ணை புக் பண்ண தயாராக இல்லை. காலில் அடிப்பட்டதால் நம்ம படத்துக்கு கூடுதல் விளம்பரம் கிடைச்சிருக்குது. அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணை தண்டிக்கணும்? ஸ்ரீலக்ஷ்மி மேடம், உங்கள் பேச்சு திறமையால் என்கிட்ட காட்டுறியா? எப்படி அடிபட்டதால் கூடுதல் விளம்பரமா? எப்படி ஒரு வேளை உன்னை தள்ளிவிட்டு உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா, உயிரே போயிருந்தா, அப்போ எப்படி? அப்போதும் என்னோடய படத்துக்கு விளம்பரமாக அதை எடுத்துக்கணுமா? என்ன பேசுகிறேன்னு யோசிச்சு தான் பேசுகிறியா? உயிர் போனால் போகட்டுமே சார். இப்போ யாருக்கு என்ன ஆகிட போகுது? அப்போ கூட அதை உங்கள் படத்தோட வெற்றிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பணம் கொடுத்தா கிடைக்காது எதுவுமே கிடையாது. என்னை போல் ஒரு டூப் கிடைக்காமலாம் போயிடுவாங்க. அடிச்சேன்னா பாரு, என்ன பேச்சு பேசுகிற? இன்னொரு முறை இது போல் பேசினா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. மாறன் அவளிடம் எகிரி கொண்டிருந்தான். அண்ணா, என்னண்ணா பேச ஆரம்பித்தாலே கடைசியில் சண்டையில் தான் முடிக்கிறீங்க. என்னாச்சு 2 பேருக்கும்? ஏன் ஸ்ரீ, நீங்கள் கூட சும்மா இருக்க மாட்டிங்களா?
அண்ணாவை ஏன் கோபப்படுத்தி பார்க்குறீங்க? அருண், நான் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டேன். இப்போது சொல்கிறது தான் தெளிவாக கேட்டுக்குங்க. ஸ்ரீ இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் முடிஞ்ச அடுத்த நாள் மட்டும்தான் உனக்கு ரெஸ்ட்டு எடுக்க டைம் இருக்குது. அடுத்த நாள் ஷூட்டிங்கை வெளிநாடு புறப்படணும். 15 நாள் ஷூட்டிங் இருக்குது. உன்னோட பாஸ்போர்ட், விசா எல்லாமே என் கைக்கு வந்தாச்சு. டிஸ்சார்ஜ் ஆகி புறப்படும் போதே நேராக ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பற்றி பேசிட்டு வீட்டுக்கு போகிறோம். எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ப்ளீஸ் அருண், நீயாவது அவர்கிட்ட சொல்ல. இனி பேச எதுவுமே கிடையாது அருண். இங்கே இவங்கிட்ட சொல்லி புரிய வை. டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்துடுறேன் என்று வெளியேறினான் மாறன். மறுபடியும் 1 மணி நேரம் கழித்து வந்தபோது ஸ்ரீ முகத்தை ஒரு பக்கமாக தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மாறனை பார்க்கவும் அருணிடம், இதை பாரு அருண், எனக்கு இன்றைக்கு யாரோட உதவி தேவையில்லை. என்னால் தனியாக இருக்க முடியும். அதனால் உங்கள் சாரை வீட்டுக்கு போக சொல்லு. இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாம் தங்க வேண்டாம். ஏன் இத்தனை நாள் தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு 5 நாள் தாண்டும் போது நீ நல்லா தான் இருந்த. அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. இப்போ மட்டும் என்ன ஆயிடுச்சா? எப்போவுமே நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்கணுமா? எனக்குன்னு எந்த ஒரு ஒப்பீனியனும் வச்சுக்க கூடாதா? எனக்கு தனியாக இருக்கணும் போல் தோணுது. அதனால தான் போக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி புறப்பட்டு போங்க. குழந்தை தன்னுடைய பொம்மையை சண்டையிட்டு முகத்தை தூக்கி வைத்து கொள்வது போல அவளுடைய முகம் இருந்தது. அவளுடைய முக பாவனை, பேச்சு ஒவ்வொன்றையும் மனதிற்குள் ரசித்து கொண்டான் மாறன். மனதிற்குள் அவளை கொஞ்சிக் கொண்டாலும் வெளியே அதை காட்டிக்கொள்ளவில்லை. இப்போ என்ன என்ன பண்ணணும் சொல்லு முதல்ல. இப்போ எதுக்காக முகத்தை தூக்கி வச்சிருக்கிற? சொன்னால் தானே எனக்கு தெரியும். முன்னாடி சொன்னது தான். நாளைக்கு ஸ்டேஷன் வேணும்னா வரேன். ஆனால் கேஸ் வாபஸ் வாங்கத்தான். என்னது, வாபஸ் வாங்கணுமா? எதுக்காக? என்ன காரணம்? அதை முதல்ல சொல்லு. கேட்குறேன்ல ஸ்ரீ, என்ன காரணம் முதல்ல சொல்லு. வந்து நேற்று நேற்று என்ன சொல்லு. அந்த பொண்ணு என்னை பார்க்க வந்திருந்தா. எந்த பொண்ணு? மாடியிலேருந்து தள்ளிவிட்டாளே அவங்க தான். அவள் எதுக்காக உன்னை வந்து பார்க்கணும்? நீ ஏன் இதை நேற்று சொல்லலை? பார் அருண், இப்படி மிரட்டி கேட்டால் என்ன சொல்கிறது? என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து கேட்டாங்க. என்னோடய கரியரே போயிடுச்சு. இனிமேல் இங்கே நடிக்க முடியாது. நான் மும்பைக்கே போயிடலான்னு இருக்கிறேன். எத்தனை நாள் போலீஸுக்கு பயந்து பயந்து ஓடுறது? ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யி. அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு சார்கிட்ட. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அப்படி கேட்கும்போது நான் எப்படி மறுக்கிறது? நீயே சொல்லு அருண். ஓ, அதனால தான் மேடம் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்படின்னா நீ பட்ட வலிக்கு என்ன அர்த்தம்? தியாகச்செம்மல் மாதிரி மன்னிச்சு விடலாமா? 10 நாளாக சரியாக நடக்கக்கூட முடியல. 2 நாள் காய்ச்சலில் வலியில் அவதிப்பட்டேன். அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு பதில் சொல்ல வேண்டாமா? ப்ளீஸ் மாறன் சார், நான் அந்த பொண்ணுக்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். வேணும்னு ஒன்று செய்யலாம். எதிர்பாராத வகையில் நடந்த ஒரு விபத்து. அவங்களும் அதை மனப்பூர்வமாக உணர்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மன்னிக்கிறது தானே நியாயம். உன்னோட நியாயத்தை குப்பையில் போடு. இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா என்னையும் அறியாமல் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று சொல்லிவிட்டு கோபமாக வெளியேறினான். ப்ளீஸ் அருண், ஏதாவது பேசி சம்மதிக்க வச்சுடு. அவர் கூடவே போ. ஸ்ரீ, சீரியஸாக சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போது அவர் பின்னாடி போனால் அவர் என்ன நல்லா வாங்கி கட்ட போகிறேன். மொத்த கோபத்தையும் என்கிட்ட தான் காட்டுவார். இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா? ஏதாவது செய்யலாம். இனிமேல் இது சம்மந்தமாக அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க என்று விட்டு மாறனின் பின்னால் இவனும் சென்றான். இவர்கள் பேசியது எல்லாம் கேட்டு இருந்த நர்ஸ், உங்கள் சண்டை கூட வேடிக்கையாக பார்க்க நல்லா தான் இருக்குது ஸ்ரீ. கடுப்படிக்காதீங்க சிஸ்டர். மாறன் சாரை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதை விடுங்க. நம்ம முன்னாடி பேசி கொண்டு இருந்தோம் வினோத் சார். கடுப்படிக்காதீங்க சிஸ்டர். மாறன் சாரை பார்த்தாலே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதை விடுங்க. நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோமே வினோத் சார், இப்போது எப்படி இருக்கிறாங்க? காப்பாற்றியாச்சு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாரு. உங்களுக்கு அடுத்ததாக இருக்கிற ரூமில் தான் அவரை அட்மிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக நாளைக்கு காலையில் பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஓ என்று மட்டும் சொல்லிக்கொண்டு அமைதியாக விட்டாள் ஸ்ரீலட்சுமி. மனதில் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றி கொண்டிருந்தது. தனக்கு பக்கத்தில் பார்க்க ஏற்கனவே படிப்பதற்காக கொண்டு வந்திருந்த அவனுடைய புத்தகம் அங்கே வீற்றிருந்தது. இரவு 8 மணிக்கு வழக்கம் போல மாறன் மறுபடியும் இவளது அருகே வந்தான். சாப்பிட்டாச்சா என்று கேட்டபடி, இல்லை இனிமே தான் சாப்பிடணும் என்று எங்கோ பார்த்தபடி பதில் கூறினாள் ஸ்ரீ. இப்போ என்ன, டிஸ்சார்ஜ் ஆகும்போது கேஸை வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதானே? அதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டாம். நானே ஃபோன் பண்ணி கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். இப்போ சந்தோஷமா? இனி முகத்தை எப்பவும் போல் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் மாறன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏன் சார் நேரத்தை இங்கே அங்கேன்னு வீண் பண்ணணும்? நம்மளோட வேலையை பார்க்கலாம். நீ சொன்னால் சரிதான் என்று வாய்க்குள் புன்னகித்தபடி சொல்லிவிட்டு நகர்ந்தான் மாறன்.
அவனுடைய மாற்றம் எதுவும் இவளுக்கு புரியவில்லை. தற்சமயம் சரி என்று சொன்னானே என்று மகிழ்ச்சி அடைந்த கொண்டாள். அடுத்த நாள் காலையில் மாறன் வேகமாக புறப்பட தயாராகி கொண்டிருந்தான். என்றைக்குமே இல்லாத பரபரப்பு அவனிடம் இருந்தது. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, வேகமாக புறப்படுறீங்க என்று கேட்டாள். பக்கத்து ரூமில் அட்மிட் ஆகிக்கிற வினோத் என்னோட ஃப்ரெண்டு. அவனை எனக்கு நல்லா தெரியும். அவனை தான் பார்க்க போகிறேன் ஸ்ரீ. பார்த்துட்டு உன்னை வந்து பார்க்குறேன். வேகமாக தன்னுடைய ஸ்டிக்கை எடுத்தவள். எனக்கு அவரை தெரியும். நானும் உங்கள் கூட வரேன் அவரை பார்க்க என்று எழுந்து நின்றாள். உனக்கு தெரியுமா? எப்படி? கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டான். ஹலோ, தெளிவாக கேட்டிங்களா? எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியாது. நான் அவரோட பயங்கர ரசிகை. அவரோட விசிறின்னு கூட சொல்லலாம். அவருடைய இந்த முடிவு எனக்கு பயங்கரமான டென்ஷன் ஆக்கி இருக்கு. நானும் அவர்கிட்ட பேசணும். அழைச்சிட்டு போகிறீங்களா இல்லையா? எல்லாமே அதிகாரம்தான். போ, இப்போ பார்க்க போகலாமா என்று பார்த்து விட்டு வரேன். போகலாம்னா உன்னையும் அழைச்சிட்டு போகிறேன். சரியா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணு என்று விட்டு வெளியேறினான். அமைதியாக சென்று தன்னுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டாள் ஸ்ரீ. கைகள் அவளையும் அறியாமல் அருகே இருந்த அந்த புத்தகத்தை மெல்ல தடவி கொடுத்தது. ஒரு முறைக்கு 2 முறை தான் பேசப்போவதை ஒத்திகையாக மனதிற்குள் பேசி பார்த்தாள். மாறனுக்காக வாசலை பார்த்தபடி காத்திருக்க ஆரம்பித்தாள் ஸ்ரீ. அத்தியாயம் 17. டாக்டர்கிட்ட பேசியாச்சு ஸ்ரீ, இப்போ போய் பார்க்கலாமா? வா போலாம் என்று அழைத்தான் மாறன். ஒரு கையில் ஸ்டிக்கை பிடித்தபடி மெதுவாக அவனோடு நடக்க ஆரம்பித்தாள் ஸ்ரீ. மாறன் கூட சற்றே ஆச்சரியத்தோடு பார்த்தான். என்ன பேசுவாள் என்று யோசித்தபடியே கூடவே அழைத்து சென்றான். அடுத்த அறை வாசலுக்கு சென்ற உள்ளே அங்கே பெரிய கலவரமே நடந்து கொண்டிருந்தது. வினோ உச்சபட்ச கோபத்தில் கத்தி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட பைத்தியம் போல. யாரும் கிட்ட வராதிங்க. உங்களை யார் என்னை காப்பாற்ற சொன்னது? நான் கேட்டேனா? முதல்ல நான் வீட்டுக்கு போகணும். என்ன இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க என்று அங்கிருந்த ஒவ்வொரு பொருட்களையும் தட்டிவிட்டு கொண்டும் தூக்கி எறிந்து கொண்டும் இருந்தான். அங்கிருந்த நர்ஸ் கூட வேகமாக டாக்டரை அழைக்க வெளியே வந்திருந்தார். வந்த நர்ஸிடம் மாறன் விவரம் கேட்டுக்கொண்டிருக்க ஸ்ரீ கதவை திறந்து உள்ளே நுழைந்திருந்தாள். இப்போத்தானே சொன்னேன் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு. யாரை கேட்டு உள்ளே வர்றீங்க என்று கோபமாக அங்கிருந்த ட்ரேயை எடுத்து வீச தூக்கி எறிந்தான். அதிர்ச்சியில் கண்களை இருக்க மூடியபடி நின்றிருந்தாள் ஸ்ரீ. அதற்கு முன்னதாகவே மாறன் உள்ளே நுழைய ஸ்ரீயை பாதுகாப்பது போல அவளுக்கு முன்னால் வந்து நின்றிருந்தான். வினோ, என்ன இது என்று கொஞ்சம் சத்தமாக அதட்ட கையில் தூக்கி இருந்த ட்ரேயை மாறனை பார்த்தபடியே அதனுடைய இடத்தில் வைத்தபடி, மாறா நீயா என்று கேட்டான். நானே தான். முதல்ல அங்கே உட்காரு என்று கூறியபடி இவளையும் ஒரு கையில் பிடித்தபடி அவனுக்கு அருகே சென்றான். என்ன இது இத்தனை ஆக்ரோஷம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? தெரியுதா உனக்கு இப்படியா நடந்துக்கிறது? அமைதியாக தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தான். எப்படியோ இருக்க போகிற அப்படின்னு உன்னை பற்றி நினச்சா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற. அத்தனை பேரையும் வேற பயமுறுத்திக்கிட்டு. சாரிடா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல சறுக்கிறது நடக்கிறது தான். அதுக்காக இப்படியெல்லாமா செய்வ? தற்கொலை முயற்சி, அதுவும் நீயா அப்படின்னு இருந்தது. இழந்தவனுக்கு தான் வழி தெரியும் மாறா. உனக்கு சொன்னால் புரியாது. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். எப்படி இருக்கிற? இந்த பொண்ணு யார்? நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா? சாரி சிஸ்டர், உங்களை பயமுறுத்தி விட்டுட்டேன். இப்போ எடுக்கிற படத்தோட ஹீரோயின். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், இங்கே தான் அட்மிட் பண்ணினேன். உன்னை தெரியும் சொன்னாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதுதான் அழைச்சிட்டு வந்தேன். வினோத் ஸ்ரீயின் முகத்தை பார்த்தான். எனக்கு ஞாபகம் இல்லை மாறா. கொஞ்சம் யோசனையோடு ஸ்ரீயை பார்த்தான். சாரி, உங்களை எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு தான். இழந்தவனுக்கு தான் அதோட வழி தெரியும். ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இதுதான் நல்ல வழி அப்படின்னு பாசிட்டிவை மட்டும் கொடுத்த ஒரு ரைட்டர் கோலை மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணினது தான் ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் பக்கம் படித்தா நிறைய பேருக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் முட்டி மோதி வாழணுங்கிற ஆசை தான் வரும். இதெல்லாம் எப்படி சார்? ஊருக்கு தான் உபதேசமா? உங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் கோபமாக நக்கலாக கேட்டாள் ஸ்ரீ. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எத்தனை தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து இப்படி கேட்ப? என்னை பற்றி கேட்குறதுக்கு நீ யார்? சூப்பர் சார். ஒரு வார்த்தை கேட்கவும் இத்தனை கோபம் வருது. ஏன் சார் நான் கேட்கக்கூடாது? எனக்கு அந்த உரிமை முழுக்க முழுக்க இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் கூட உங்களோட புக் அதில் உள்ள வரிகள் என்னை எதிர்த்து போராட வச்சுருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, உன்னால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கேட்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாது நான் பட்ட கஷ்டம். என்னோட பிரச்சனை உனக்கு தெரியாது. பொக்கிஷத்தை தொலைச்சிக்கிட்டு இப்போ வாழ தெரியாமல் நிற்கிறேன். தெரியும் சார், உங்களை பற்றி எல்லாமே தெரியும். தொலைஞ்ச பொக்கிஷத்தை தொலைச்ச இடத்துல தான் தேடணும். தேடுங்க சார், கட்டாயமாக கிடைக்கும். அப்புறமா என்னோட கஷ்டம்தான் பெருசு அப்படின்னு பேசாதீங்க. ஏன்னா
அதை விடவும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க இப்படி நிறைய பேர். மாறன் 2 பேரையுமே மாறி மாறி பார்த்தானே தவிர இடையில் எதுவும் பேசவில்லை. என்னோட கஷ்டம் தான் பெருசுன்னு ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணினா இந்த உலகத்தில் கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டத்தை சிரமத்தை தாங்கத்தான் வாழணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோல்டன் ஸ்பூனில் பிறந்தவங்க. உங்களுக்கே கஷ்டம்னா என்னோடதையெல்லாம் என்ன சொல்லுவீங்க? கஷ்டம்னு இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறதால உங்களுக்கு என்னோட சின்ன கதையை சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு பிறகு பேசலாம் என்று சொல்லவும் மாறன் ஸ்ரீயை பார்த்து, நான் வேணும்னா வெளியே வெயிட் பண்ணவா ஸ்ரீ என்று கேட்டான். வேண்டாம் மாறன் சார், இது என்ன சிதம்பர ரகசியமா? யாருமே தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு என்று சொன்னவள் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். என்னோட அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர். அண்ணா 1, தம்பி 1. அவன் ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்னை விடவும் ரொம்ப அழகு. இடுப்பு கீழே தலைமுடி நீளமாக இருக்கும். நல்ல நிறமாக இருப்பாங்க என்னை விடவும். ஆனால் சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதால கல்யாணம் வர தள்ளி போய்கிட்டே இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பா பெரிய அழகெல்லாம் கிடையாது. ஆனால் ஏனோ 2 பேருக்கும் வாழ்க்கை அவ்வளவா நல்லா போகலை. அப்பாவுக்கு அம்மா மேலே சந்தேகம் ஜாஸ்தி. எனக்கு ஒரு மாதிரியாக விவரம் புரிய ஆரம்பிக்கும்போது அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டதை நான் பார்த்தேன். தினமுமே அம்மாவுக்கு அப்பா கிட்ட இருந்து அடி மட்டும்தான் விழுகும். அம்மா முகத்தில் சூடு எல்லாம் கூட போட்டிருக்கிறாரு. அம்மா பிரச்சனைன்னு மாமா கிட்ட போய் சொல்லும்போது அம்மாவுக்கு சப்போர்ட்டாக யாருமே வரல. அப்பாவுக்கு இன்னும் சௌகரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமே தினமுமே அடிதான். அம்மாவை அடிக்காத நாளே கிடையாது. நிறைய நாள் அப்பா காலை பிடிச்செல்லாம் அழுதுருக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு? மாறன் தான் கொஞ்சம் பதட்டமாக கேட்டான். வினோ அவள் பேசுவதையே கவனித்து கொண்டிருந்தான். என்ன ஆகும்? ஒரு நாள் கோபத்தில் அம்மாவை அடித்து தள்ளி விட்டதில் சுவற்றில் பின்மண்டம் மோதி அந்த இடத்துலையே இறந்துட்டாங்க. என் கண்ணு முன்னாடி என்னோட அப்பா அம்மாவை வீட்டில் இருந்த சீலிங் ஃபேனில் சுருக்கு கயிறு மாட்டி தொங்க விட்டதை என்னோட கண்ணால் பார்த்தேன். அவ்வளவுதான். வெளியில் சொன்னால் உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு ஓடிட்டாரு. சொல்லும்போதே நேரில் பார்த்தது போல கண்களில் பயத்தோடு கண்ணீரும் வழிந்தது ஸ்ரீக்கு. வேண்டாம் சிஸ்டர், எதுவும் சொல்ல வேண்டாம் என்று வினோத் கூறினான். பச், நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன, மிச்சத்தையும் கேளுங்க. பாட்டி மாமான்னு எல்லாருமே வந்தாங்க. ஏனோ நான் சொன்னது யாருமே பெருசாக தெரியல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல. அந்த நிமிஷம் என்னை கூப்பிட்டுட்டு பாட்டி மாமாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டியையே அவங்க சுமையாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு அதிகம் தானே. அங்கே பெரிய போட்டியே நடந்தது. எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இல்லை, வேலை வாங்கிறதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே பாட்டியால் தாங்க முடியல. என்னை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கிராமத்தில் பாட்டிக்கு சொந்த வீடு இருந்தது, கொஞ்சம் நிலமும் இருந்தது. 2 மகன்கள் கிட்டேயும் மாதம் இவ்வளவு ரூபாய் அனுப்புன்னு பேசிட்டு வந்தாங்க. அந்த வகையில் மாமா பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு பணம் அனுப்பினாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. படிப்பு முடிஞ்ச வருஷம் பாட்டி தவறியாச்சு. அதுக்கு பிறகு தான் மாமாவோட குணமே புரிஞ்சுது. எங்கள் பாட்டியோட சொத்து எனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் பாட்டியோட பிணத்தை எடுக்கிறதுக்கு முன்னமே என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. 2 செட்டு துணியோட வீட்டை விட்டு விரட்டி அடித்தாச்சு. எங்கே போக முடியும்? எனக்கு யாரையும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கொஞ்சம் பணம் கொடுத்து ஏதாவது ஊருக்கு போய் வேலை செஞ்சு பிழைச்சிக்கோ அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. 8 மணிக்கு இங்கே சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். இங்கே யாரையுமே தெரியாது. விடிய விடிய ஒரு நாள் முழுக்க சென்டர்லேயே உட்கார்ந்துருந்தேன். அடுத்த நாள் விடியும் போது தான் எனக்கு அந்த விளம்பரம் கண்ணில் பட்டுச்சு. தங்க இடத்தோட வேலை தரோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரம். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இப்போதைக்கு தங்க தான் இடம் வேணும். ஸோ யோசிக்காமல் அங்கே போய் வேலையில் சேர்ந்துட்டேன். அதோட பிரச்சனை முடியலை வினோத் சார். 3 மாதம் வரைக்கும் அங்கே தான் வேலை செஞ்சேன். சம்பளம் ரொம்ப கம்மி. 3 வேளை சாப்பாடு கூட ரேஷன் அரிசியில் தான் ஆக்கி போடுவாங்க. அதை சாப்பிட்றது கொடுமையாக இருக்கும். அங்கே கூட நிரந்தரமாக இருக்க முடியல. ஒரு நாள் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு பசி தாங்க முடியாமல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கிற பிஸ்கட் பேக்கெட் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டா. அந்த பொண்ணு கொஞ்சம் என்னோட ஜாடையில் இருப்பா. எல்லாருக்கும் யூனிஃபார்ம், சிசிடிவி கேமரா பார்த்து கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த பொண்ணு பயத்தில் என்ன கை காட்டிட்டா. வேலை போச்சு. இது வரைக்கும் சம்பளம்னு சொல்லி தராமல் இருந்த பணமும் போச்சு. அப்போ தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இருந்துக்கிற ஒரு பார்க்கில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ தான் சுந்தராங்களை பார்த்தது. இதெல்லாம் நடக்கும்போது சுந்தர அங்கிள் அப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அந்த பிஸ்கட்டை சாப்பிடலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க என்கிட்ட கேட்டது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஏன் நீ அந்த பொண்ணை காட்டி தரல அப்படின்னு. பசிக்காக சாப்பிட்ட பொண்ணை எப்படி காட்டித்தர முடியும் அங்கிள்? இதை மட்டும்தான் சொன்னேன். அங்கிள், என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிறையா? உனக்கு நான் தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்துட்றேன், சம்பளமும் என்னால் முடிஞ்சதை தரேன் அப்படின்னு சொன்னார்.
அப்பா அவர் கூட வந்தவ தான். 2, 3 வருஷம் ஓடிப்போச்சு. அப்புறமா முக்கியமா நான் சொல்ல மறந்துட்டேன் வினோத் சார். நீங்க உங்க புத்தகம் எனக்கு எப்படி அறிமுகம் தெரியுமா? என்னோட 15வது வயசுல உங்களோட புத்தகம் ஒவ்வொன்னுமே எனக்கு பூஸ்டர் மாதிரி. ஒரு நாளும் எனக்கு நெகட்டிவ் எண்ணத்த தந்ததில்ல. உன்னால முடியும். மத்தவங்களுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நெருப்பு மாதிரி மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. தன்னந்தனியா நின்று இருந்த காலத்துல கூட உங்க புத்தகம் என் பக்கத்துல இருந்தது. எனக்கு துணையா. இப்ப சொல்லுங்க. உங்ககிட்ட எனக்கு பேச உரிமை இல்லையா? நான் கேட்கலாம் தானே? கட்டாயமா சிஸ்டர். உனக்கு முழு உரிமை இருக்கு. இப்போ எனக்கு என்ன பத்தி யோசிச்சா அசிங்கமா இருக்குது. கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை இல்லாம எவ்வளவு கேவலமா இப்படி ஒரு முடிவு எடுக்க துணிஞ்சிருக்கிறேன். தேங்க்ஸ் வினோத் சார். உங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டதே அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மறுபடியும் வாங்க. உங்களுக்காக இங்க லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய மாதிரி உங்களோட கருத்துக்கள புத்தகமாகவோ, இல்ல திரைக்கதை வசனமாகவோ, படமாகவோ பார்க்க என்ன மாதிரி நெறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயமா, நிச்சயமா பழைய மாதிரி உங்க எல்லார் முன்னாடியுமே நிப்பேன். இனிமே இது போல கீழ்த்தரமான காரியத்த ஈடுபட மாட்டேன். நன்றி சார். போதும். எனக்கு இது போதும். ஆல் தி பெஸ்ட் வினோத் சார். அடுத்து வரப்போற உங்க புத்தகத்துக்காக நான் காத்திருப்பேன். மாறன் சார் நம்ம போகலாம். வாங்க என்று எழுந்து கொண்டாள் ஸ்ரீ. வினோ வரேன்டா. மறுபடியும் உன்ன வீட்ல வந்து பார்க்குறேன் என்றபடி மாறனும் இவனோடு புறப்பட்டான். ஸ்ரீக்கை ஊன்றியபடி மெதுவாக தன்னுடைய அறைக்கு நோக்கி மெல்ல நடந்தாள் ஸ்ரீ. அவளுடைய 2 அடி தள்ளி மாறன் அவளை பின்தொடர்ந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக ஸ்டிக் அங்கிருந்த டைல்ஸில் சற்றே சறுக்கிவிட பிடிமானம் இல்லாமல் விழப்போனவளை ஸ்ரீ ஸ்ரீயின் பின்னோடு வந்த மாறன் கடைசி நிமிடத்தில் ஒரு கையால் அவளை வயிற்றோடு தாங்கியபடி லேசாக தோளோடு அணைத்தபடி பிடித்து நிறுத்தியிருந்தான். முதல் முறையாக ஸ்ரீயின் இதயம் தடதடவென துடிக்க ஆரம்பித்தது. எப்போதும் இல்லாமல் புதுவிதமான உணர்வு ஒன்று அவளை தாக்கியது. நடிக்க என ஆரம்பித்த பிறகு இங்கே தொட்டு பேசுவது எல்லாம் இயல்பானதுதான். சில நேரம் அருணை கூட இவள் அடித்திருக்கிறாள், விளையாட்டு போல. அப்போது எல்லாம் தோன்றாத ஒன்று இப்போது தோன்ற சற்றே அதிர்ச்சியாக மாறனை பார்த்தபடியே மெல்ல நகர்ந்து நின்றாள்.